தொடர்பாக மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சந்திச்சு பேசியிருக்காரு. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் போலவே தமிழகத்திலும் வியூகம் அமைத்து அதிமுக பாஜக கூட்டணியை வலிமையாக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டமிட்டு அதற்கான பணிகளை தொடங்கியிருப்பதாக அக்கட்சியினர் கூறியிருக்காங்க. பீகார் வெற்றிக்கு பின்னர் அதிமுகவும் சுறுசுறுப்படைந்துள்ளது. சேலம் சென்ற தமாக தலைவர் வாசன் அங்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சூழல்ல மதுரையில் நடைபெற்ற தேமுதிக ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டத்துல அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா பங்கேற்றாங்க. அப்போது அங்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் 1 மணி நேரம் காத்திருந்து பிரேமலதாவை சந்திச்சு கூட்டணி தொடர்பாக பேசியிருக்காரு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பிரேமலதாவின் தாய்மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவே அவரை சந்தித்ததாகவும் அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார்னு கூறியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சார்பில் உதயகுமார் கூட்டணி அமைப்பது குறித்து பேசியதாக அதிமுகவினர் கூறி வராங்க.